மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா தமிழ் படமா இல்ல தெலுங்கு படமா தான் பார்க்கணும், இல்லைன்னா இப்போ KGF கன்னடா படம் தான் பார்க்கணும், மலையாளத்துல பார்க்க முடியாதுங்கிற ஒரு நரேட்டிவ் இப்போ கேரளாவிலேயே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் மாஸ் மசாலா ஆக்ஷன் ஃபில்ம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் 3 நாள் இந்த படம் உங்களை பேச வைக்க போறது இல்லை. அந்த 90s டைம்ல இருக்கிற ஒரு மலையாளி ஸ்வாக் இருக்குல்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் I had like a good haircut and nice makeup and stylish costumes and swag and all that, so I had a lot of fun. ஒரு போஸ்டர்ஸ் கூட ரிலீஸ் பண்ணாங்க ரஜினி சார் அண்ட் சிவகார்த்திக். நான் அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு போஸ்டர்ஸே வந்துச்சுங்க. எனக்கு ஆக்சுவலி லால் சார் கேரக்டர் ரஜினி சார் பண்ணா சூப்பரா இருக்குன்னு ஒரு தோணல் இருக்கு. Why I'll tell you, because I think Kamal சாரோட காமிக் டைமிங் we all celebrate it, we know, but ரஜினி சாரோட காமிக் டைமிங் I don't think a lot of people have spoken about it. அது வந்து அப்படி டிஸ்கஸ் பண்றது இல்லைன்னு தோணுது. விக்ரம் is a great example. You see Kamal sir is new in it, ஏதோ புதுசா இருக்கு கமல் சார் பத்தி. How much you love cinema? எவ்வளவு இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படினா? My whole life is about cinema. எனக்கு வேற business எல்லாம் கிடையாது. That if you want to be a good director, lens பத்தி கத்துக்கணும், கேமரா பத்தி கத்துக்கணும், அதெல்லாம் விஷயமே கிடையாது. If you want to be a good director, you need to know how to tell the story you want to tell. End of the story. அவ்வளவுதான். சினிமா விகடன் நேயர்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். அண்ட் இன்னைக்கு என்னுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இந்தியன் ஆக்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஹீஸ் டூயிங் எவ்ரி திங். ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் இந்தியன் ஆக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ட் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இது உங்களுடைய பிரைம் ஃபார்ம் அப்படின்ற எனக்கு தெரியல. ஃபார் லாஸ்ட் 3 years லைக் யுவர் நீங்க ஃப்ரம் யுவர் டெபியூ நிறைய நல்ல படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ன்றதை தாண்டி வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஃபீட் OTT ஆர் தியேட்டரிக் ரிலீஸ். ஃப்ராங்க்லி எனக்கு அதுக்கு வந்து கிரெடிட்ல எடுக்க முடியாது. I am just very lucky that different filmmakers see very different things in me. வந்து from the beginning of my career அது இருந்தது. So in that sense I am very very lucky as an actor. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஏதோ கிரெடிட் எல்லாம் வந்து ஐ கான் டேக் இட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல எங்கள் தமிழில் பண்ணது வந்து கனா கண்டேன்னு சொல்லி ஒரு படம். அதில் நான் வில்லனா நடித்தேன். அந்த படம் பார்த்து பாக்யராஜ் சாருக்கு பாரிஜாதம் இந்த ஆளை வச்சு பண்ணலாங்கிறது எப்படி நினைச்சேங்கிறது எனக்கே தெரியல. கனா கண்டேன் பார்த்து ராதா மோகனுக்கு மொழியில கார்த்திகா பிருத்விராஜ் நல்லா இருக்கும். ஐ டோன்ட் நோ how they saw Kana Kandan and they thought, okay, this guy will be good for that role. So from the beginning of my career, I am very lucky that different filmmakers even today continue seeing very different things in me, which is why my filmography has been so different. எனக்கு வந்து இப்போ அதான் ஒரு பெரிய ஆசையா இருக்கு, that this should continue. இப்போ பிருத்விராஜோட நெக்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. Even in Kerala, you can't really predict what my next film is going to be. Now you're going to watch Kaduva. இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து ஜனகணமன. அதுக்கு முன்னாடி நான் ப்ரோடாடி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரனோட கோல்டு வரப்போகுது. ஆடு ஜீவிதம். ஆமா. ஸோ அந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருக்குல்ல, அது ஒரு பெரிய அசெட்டா நான் இப்போ பாக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷோர் தட் பிருத்விராஜ் படம்னா இப்படிதான் இருக்குங்கிற ஒரு நரேட்டிவ் எப்பவுமே வரக்கூடாது. ஸோ இப்போ ஒரு மைண்ட் செட்டோட வரவே கூட ஆடியன்ஸ் வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னே சொல்லி. ஆமா, ஐ ஜஸ்ட் வாண்ட் them to be surprised every time. இப்போ நீங்க கடுவா பாத்தீங்கன்னா it will be like a massy action masala entertainer, and it is not something that I will do consistently. In fact, மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜானர் இப்போ எங்கேயோ போச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. 2019 தான் இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட போதே ஃபர்ஸ்ட் என் மனசுல வந்ததே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டே ரொம்ப நாள் ஆகுது, ஏன் மலையாளத்துல இந்த மாதிரி படங்கள் இல்லையா இப்போங்கிறதா ஃபர்ஸ்ட் என் தாட்ல வந்த இது. இன்னைக்கு 2022 3 years later கேரளாவில் நிறைய பேர் இதே பேசிக்கிட்டு இருக்காங்க. lot of people are saying, yeah, we are making great films, we are making very real films, we are making socially responsible films, but ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா தமிழ் படமா இல்ல தெலுங்கு படமா தான் பார்க்கணும், இல்லைன்னா இப்போ KGF கன்னடா படம் தான் பார்க்கணும், மலையாளத்துல பார்க்க முடியாதுங்கிற ஒரு நரேட்டிவ் இப்போ கேரளாவிலேயே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் மாஸ் மசாலா ஆக்ஷன் ஃபில்ம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் 3 நாள் இந்த படம் உங்களை பேச வைக்க போறது இல்லை. this is for you to have fun in the theaters, enjoy in the theaters. Exactly, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரிஃப்ரெஷிங் ஆன சேஞ்ச். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரிஃப்ரெஷிங் ஆன சேஞ்ச். Because of that, I really hope and pray that this works, because in the genre இருக்கணும். Filmmakers should also make this kind of cinema, not only the realistic films. Yeah.
எப்படி இருந்துச்சு? பிகாஸ் இந்த லுக்ல இருந்த அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, லைக் ஹவ் யூ லுக் அட், அதவே வந்து சொன்ன மாதிரி வந்து போன விசில் அடிச்சு பார்க்கணுன்ற ஃபீல் ஆப்வியஸா போஸ்டரை பார்த்தாலே வருது. டு பி இந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு உள்ள? ஐ ரியலி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். ஏன்னா நான் வந்து பண்ற படங்கள் எல்லாமே வந்து ரியல். இப்போ ஜனகணமனா கூட கிரே ஹேர், ஐ ஹேவ் அ லிம்ப், யூனோ, அது பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரியலா இருக்கணும். அந்த பிரீஃப் எப்பவுமே அப்படிதான். இந்த படத்துல தான் என்னோட பிரீஃப் வந்து டைரக்டர் சொன்ன ஸ்டைலா இருக்கணும். ஸ்டைல் அப்படியா? ஸ்டைலா இருக்கணும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூனோ ஐ ஹேட் லைக் அ குட் ஹேர் கட் அண்ட் நைஸ் மேக்கப் அண்ட் ஸ்டைலிஷ் காஸ்டியூம்ஸ் அண்ட் ஸ்வாக் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் டூயிங் இட். இந்த கதை வந்து செட் இன் த 90s, early 90sல பாலா காஞ்சரப்பள்ளி பெல்ட்ல நடக்கிற ஒரு கதை இது. ஸோ அதான் இந்த ஸ்டைலிங், டிசைன், எஸ்தெட்டிக்ஸ் எல்லாமே ஒரு 90s லுக்ல இருக்கும். அந்த 90s டைம்ல இருக்கிற ஒரு மலையாளி ஸ்வாக் இருக்குல்ல, அது ஒரு எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு அந்த வேஷ்டியை கட்டிடா. நான் அந்த 90s மலையாளி ஸ்வாக் வந்து எஸ்பெஷலி என்னோட ஜெனரேஷனுக்கு ரொம்ப நொஸ்டாலஜிக். ஏன்னா மம்முட்டி சார், மோகன்லால் சார், எல்லாரும் சுரேஷ் கோபி சார் எல்லாம் பண்ண படங்கள் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்டே பார்த்து கை தட்டின ஒரு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தோட ரீக்ரியேஷன் தான் இது, பட் வித் மாடர்ன் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ ஹோப் யூனோ when I saw the edit, the first thing I thought was, I missed this actually. Seriously. So I hope people go to theaters and watch it and feel, we've missed this. அண்ட் நீங்க சொல்ற அதே காலகட்டம்ல வந்து நீங்க சொல்ற எல்லா ஹீரோஸோடையுமே வந்து ஷாஜி கைலாஸ் நிறைய படங்கள் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. He was from late 80s இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட நீங்க சிம்மாசனுக்கு அப்புறம் அகைன் யூஆர் ரீஜாயினிங் வித் him. எப்படி இருந்துச்சு? பிகாஸ் இஸ் a legend actually. Absolutely. So a legendary filmmaker. இந்த கதை கேட்டபோது நான் that's what set in the early 90s, அந்த typical மலையாளி swag இருக்கு, அந்த dialogue, drama, mass, action, 90s styling, politics இருக்கு, எல்லாமே இருக்கு. So the first type of cinema that came to my mind is that Shaji Kailas kind of film, you know, and the Joshi sir kind of film. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் the ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே என்னோட மைண்ட்ல வந்த ரெஃபரன்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி படங்கள் தான். அன்னைக்கு இதுக்கு ஒரு டைரக்டர் அசோசியேட் கிடையாது. ஸோ நான் தான் முதல்ல ஷாஜி கைலாஸ் சாரை கூப்பிட்டேன். ஸோ 2019 நான் கூப்பிடும் போதே he had not done a Malayalam film for I think 6 or 7 years. So I had told him, sir, I listened to a script. I want you to listen to it, and if you genuinely feel that this film should be my comeback to Malayalam cinema, only then you should do it. And if you will do it, I will act in it and I will produce it, I said. He read it and he said he will do it. And it is an out and out Shaji Kailas film. Wow. Yeah, it is அந்த மாதிரி ஒரு படம். And Jinu, you already ஆடம் ஜான் படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. being a அவர் தான் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல அந்த படத்துக்கு போது how was it? அவருடைய he is a writer that I truly believe in. எனக்கு வந்து ஜினோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல நான் தான் ஹீரோ. ஆக்சுவலி நானும் சசிகுமார் சாரும் தான் சேர்ந்து நடிச்ச மாஸ்டர்ஸ்னு சொல்லி அந்த படம் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ பிக் ஹிட் ஆர் எனிதிங். பட் இன்னைக்கும் நீங்க அந்த படம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளாட்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. Malayalam, I think in modern Malayalam cinema, the most number of investigative thrillers I have done. I still think Masters is one of the most interesting plots I have done or heard or listened for. So annil irundhe I thought this writer is very talented. Appo eventually when he turned director with a film called Adam Juan, again a very different kind of a film, you know, based on Satan worship and all. We went to Scotland and shot the entire film. அந்த படம் முடிஞ்ச டைம்லே I think he had mentioned about a possibility of a film like this. Okay. And Jinu வந்து அந்த கதை எல்லாம் சொல்ல மாட்டீங்க. He will come and read the full script. When he comes to you, he will have that full script. So I was shooting in Cochin 2019. He came and read the whole script. So I asked him, is it for you to direct? I said no. He said, do you want to direct? I said no. எனக்கு வந்து acting commitments பிரச்சனை. So then we said Shaji Kailas sir, and Jinu's a writer I truly, you know, believe in. So I introduced him as a writer, I introduced him as a director. My next film is going to be produced by Jinu, so I'm going to introduce him as a producer. And நீங்க நிறைய படம் நிறைய ரோல்ஸ் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருந்தாலுமே கிளாஸ்மேட்ஸ் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காங்க மலையாளம் இண்டஸ்ட்ரி. Absolutely. And playing அப்பாவோட பேர்ல அந்த கேரக்டர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சுகுமாரன் சொல்லிட்டு வருது. Yeah, it is you know, it was a lot of nostalgia for me. ஏன்னா அப்பா வந்து அவரோட காலேஜ் டைம்ஸ்ல வந்து ஒரு ஃபயர் பிராண்ட் political activist, student leader. Okay. So a lot of friends of my dad are now in Kerala politics in very high positions. Okay. So I've met a lot of them on stage la function irukumbodella. They have so many stories to say.
காலேஜ்ல படிக்கும்போது அப்பா இப்படி இருந்த Okay. அப்படி இருந்த எல்லாம். Okay. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன் நான் ஸ்டோரிஸ். ஸோ when I went and did classmates, I was thinking இப்படிதான் இருந்திருக்குமோ, maybe this is how this is how maybe my dad used to be எல்லாம். So it was very nostalgic for me, especially with that name. And ஒரு iconic film, அது an iconic film. இன்னைக்கும் வந்து it is rated as one of the finest campus films in Malayalam. So yeah, I'm glad that I could be part of a few films like that today when you speak of Malayalam cinema, all those films are milestones. இப்போ classmates இருந்தாலும் Mumbai Police இருந்தாலும் எல்லாம் they're all like milestones for their own reasons. So அண்ட் ரீசெண்ட் இயர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க உங்களை ஒரு மலையாளி ஆக்டரா நீங்க வந்து கண்டிப்பா சொல்லலாம். பட் வந்து இங்க இந்தியன்ல வந்து எல்லாருமே வந்து இந்தியன் ஆக்டரா தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லா படங்களுமே பாக்குறாங்க. அது டப்டானாலும் இல்லைன்னா தேங்க்ஸ் டு ஓடிடி. ஸோ எல்லா படங்களுமே அதில் வரும்போது மக்கள் பாக்குறாங்க. அண்ட் தே ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் எல்லா படங்களையுமே. ஸோ லாஸ்ட் இந்த ஃபியூ இயர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ரோல்ஸ் நிறைய பண்ணியாச்சு. எனக்கு வந்து பீங் அண்ட் டைரக்டர்னால நான் கேட்குறேன் உங்ககிட்ட. நான் இப்போ உங்களுடைய படங்கள் தொடர்ந்து ரீமேக் ஆகிட்டே இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் ஒரு ஐயப்பனும் கோஷியம் ஆகட்டும், தொடர்ந்து படங்கள் ஆகிட்டே இருக்குது. ப்ரோ டாடி வந்து படம் வந்தபோது ஓடிடில ஒரு ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ் இங்கே தமிழ்லையுமே. எல்லாருமே என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து இந்த ரோல்ஸ் யார் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர்ஸ் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ரஜினி சார் அண்ட் சிவகார்த்திக். நான் அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு போஸ்டர்ஸே வந்துச்சுங்க. சின்ஸ் நீங்களும் அந்த படத்தோட டைரக்டர்னால உங்களுக்கு யார் சாய்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் ஒரு தமிழில் பண்ணா? எனக்கு ஆக்சுவலி லால் சார் கேரக்டர் ரஜினி சார் பண்ணா சூப்பரா இருக்குன்னு ஒரு தோணல் இருக்கு. வை ஐல் டெல் யூ, பிகாஸ் ஐ திங்க் Rajini sir is a legendary superstar, right? But one thing people are not realizing is I think he's a superb comic actor. Yes. அவரோட காமிக் டைமிங் வந்து பயங்கரமா இருக்கும். கமல் சாரோட காமிக் டைமிங் we all celebrate it. We know இப்போ பஞ்சதந்திரமா இருந்தா கூட he makes us laugh a lot. பட் ரஜினி சாரோட காமிக் டைமிங் I don't think a lot of people have spoken about it. அது வந்து அப்படி டிஸ்கஸ் பண்றது இல்லைன்னு தோணுது. I've always believed அது ஏன் யாருமே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. Why is nobody exploring that? I thought it would be great. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி I had an opportunity to try and do a film with Rajini sir. Okay. In fact, he had reached out to me through his daughter. But நிஜமா சொன்னீங்கன்னா நான் பயந்துட்டேன். ஏன்னா it is not about doing a film and maybe Rajini sir's fans not liking it or Tamil cinema, the film not working. நான் ஒரு பெரிய ஃபேன் ஆக்சுவலி. மோர் தென் எனிதிங் எல்ஸ், எனக்குள்ள இருக்கிற ஃபேன் நான் பண்ண படத்துல டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்னா ஐ வுட் பி crushed. So I said, when I come up with something that the fan in me likes, then I will say, sir, எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும், கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? அது வரைக்கும் I'll just stay away. பட் உங்களுக்கு இருக்க ஸ்டோரி வச்சிருக்கீங்களா நீங்க? இருக்கு. I have a couple of thoughts, but it is not, they are all huge legends of Indian cinema. When you decide to direct a film with them, you are not only taking up the responsibility of directing a film. There's a whole lot of emotion associated with it. So I'm truly aware of it. So அந்த மாதிரி ஒரு tribute அவருக்கு கொடுக்க முடிஞ்சதான் I'll do. Or else I'll just stay away and look at him from afar and enjoy. So but of course you have done with the Mohanlal sir. அது மாதிரி உங்களுடைய முதல் படம். அண்ட் சொன்ன மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் ஸ்டில் தி நம்பர் 1 சொல்லலாம் லூசிஃபர். ஸோ டு டைரக்ட் சூப்பர் ஸ்டார் லைக் மோகன்லால் சார் எப்படி இருக்கு? பிகாஸ் யூஆர் பேக் டு பண்ண 2 படங்களுமே அவர் வச்சு தான் நீங்க பண்ணீங்க. நீங்க see with Lucifer also I knew that உங்களுக்கு வேணா யூ கேன் சிட் பேக் அண்ட் சே என் படத்துல வந்து ஸ்டார் இல்லை ஆக்டர் தான், நான் வந்து மோகன்லாலோட ஆக்டிங் தான் எனக்கு அதெல்லாம் ஐ ஆம் ஆஸ் அ டைரக்டர்னா அதெல்லாம் யூ கேன் சே. பட் யூ cannot deny the fact when you do a film especially like Lucifer or like Vikram or like Peta, when you do a film like that with a star of that stature, உங்களுக்கு வந்து you have to agree அந்த ஸ்டாரோட ஸ்டார்டம் ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. யூ cannot forget that. Every time he is on screen he is carrying 30-40 years of legacy. அது வந்து மறந்துட்டு you cannot make a film. Exactly. So I was aware of it but I did not want to make the mistake, which is a very popular mistake, of அந்த பழைய மோகன்லால் சாரை கொண்டு வரலாமே, அந்த பழைய மோகன்லால் விண்டேஜ் மோகன்லால் சாரை. I think that's an insult to the great actor and star that he is. ஏன் பழச பண்ண வைக்கணும்? புதுசா ஒரு மோகன்லால கொண்டு வரலாமே. லைக் விக்ரம் இஸ் a great example. You see Kamal sir is new in it. ஏதோ புதுசா இருக்கு கமல் சாரை பத்தி. பட் அவரோட எல்லா ஷார்ட்லயும் வந்து நீங்க எல்லாம் சின்ன பசங்க, நான் இதெல்லாம் நிறைய பண்ணிருக்கேங்கிற ஆட்டிடியூடும் இருக்கு. ஸோ அதுதான் that is what paying tribute to a star looks like. And it is not only about making, it is about the writing, it's about the shot
கன்செப்ஷன் எல்லாத்துலயுமே வந்து கமல் சாருக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கு. அவரா எதுவும் சொல்லல, he didn't say that line, பட் அது இருக்கு. பார்க்கும்போதே நம்ம எல்லாம் என்னதான் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் ஏதோ இந்த ஆள் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஸோ அதுதான், that is how I wanted to stage Lucifer. And I'm a huge Mohanlal fan. It's my tribute to him as the actor, as a star. And then Bro Daddy is something, again, like I told you right now about Rajini sir, right? Again with Lal sir, I thought if you know him in real life, he is Bro Daddy. Okay, அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலி லால் சாரோட ரியல் லைஃப் கேரக்டர். அதுதான் லூசிஃபர் கிடையாது அவர். அந்த ப்ரோ டாடில இருக்கிற அந்த ஷைனஸ் எல்லாம் இருக்கு, எவ்வளவு கியூட்னஸ் எப்படி இருக்கும். That is what because we live in the same building, so I see him very often. So whenever he's in Cochin, we are having dinner in either his house or my place, wherever. அந்த டைம்ல லால் சார் எப்படி இருக்குமோ அதான் ப்ரோ டாடி. So when I shot Bro Daddy, I told him, by now we are very close, so when I shot Bro Daddy, I kept telling him, you know, how you are with me at night when you're having dinner, just do that, you know. So so I wanted to capture that also of him. So நான் ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்த ஒரு கியூட்டஸ்ட் ஃபிலிம்னு சொல்றோம். அவ்வளோ ஒரு மாதிரி அவர் ஆக்டிங் எல்லாம் நம்ம சொல்றது ஒண்ணுமே கிடையாது. பட் இப்போ ஸ்டீஃபன் நெடும்பள்ளி எல்லாம் அவரே கிடையாது, இட்ஸ் somebody else. இப்போ ஸ்டீஃபன் நெடும்பள்ளி எல்லாம் வந்து அவுட் சைட் அண்ட் இன்சைட் த ஃப்ரேம் இட் இஸ் லைக் 100% difference. Okay. But Bro Daddy is outside the frame also is a lot like that. He's a lot like that. He becomes shy very soon. He's still a child actually. Mohanlal sir வந்து இன்னைக்கும் வந்து I think mentally he is my younger brother. He's like a 25-year-old, you know. அந்த ஒரு zest இருக்கு அவருக்கு. அது வந்து உங்களுக்கு you won't understand, you should அவரோட பழகினாதான் தெரியும். So he is like that. But அவருடைய ஷேட்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வருமா? உங்களுக்கு மறந்து, because you are a big fan of Mohanlal sir. சார் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு மோகன்லால் சார் ஷேடு வரும், மம்முட்டி சார் ஷேடு வரும், ரஜினி சார் ஷேடு வரும், கமல் சார் ஷேடு வரும், அமிதாப் பச்சன் சார் ஷேடு வரும். நம்ம எவ்வளவுதான் இல்ல இதெல்லாம் நானா நினைச்சு ஒரிஜினலா பண்ணதுன்னு சொன்னா கூட சப்கான்ஷியஸ் லெவல்ல அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து தான் இருக்கும் சார். ஏன்னா so much they have influenced us, you know. Forget cinema, they would have influenced you when you go and buy your new clothes from the next shop. Yes. They would have influenced you. That is how much they are part of our mainstream culture. I'm sure, you know, and I'm hoping, you know, if I work hard enough, if I try hard enough, maybe 20 years later somebody else will sit on a chair like this and say I've been influenced by Prithviraj. You know, that is what true legacy looks like. So absolutely, you will see a lot of Mohanlal, you will see a lot of Mammootty. When Tamil cinema lovers watch this film, maybe you will see a lot of Kamal sir, you will see a lot of Rajini sir. When Telugu film lovers watches, you will see a lot of Chiranjeevi sir. You will see a lot of Bachchan sir. Adella vandu inspire aitha my performances and my generation actors all perform today. And one final question sir, நீங்க இப்போ சொன்னீங்க 25 years கழிச்சு வர ஆக்டர்ஸ் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டானா I'll be so happyன்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தது ஐ திங்க் ஒரு டிரெக்டர் சொன்னதுதான், ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா you have to watch Prithviraj அப்படின்னு ஒரு இல்ல நான் இது சொன்னதுதான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து கேமரா பார்த்த கூட என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, எங்க நான் நிக்கணும், லைட் எவ்வளவு வாங்கணும். ஐ திங்க் இட் இஸ் ஃபார் காவிய தலைவன் நினைக்கிறேன், அந்த டைம்ல தான் நினைக்கிறேன். சொன்னதுதான் சொல்றேன் நான். ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்டா எங்க எனக்கு லைட் வருது, நான் எவ்வளவு இருந்தா போதுன்ற அளவுக்கு ஹிஸ் அப் டு டேட் அப்படின்றது. அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் சினிமா கத்துக்கிட்டவருன்னு. ஹவு மச் யூ லவ் சினிமா, எவ்வளவு இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா? How much I love cinema? My wife tells me she is only my second love. So she said that in an interview also actually. She mean it அப்படின்றதா சொல்றீங்க? அவர் இன்டர்வியூலயே சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் கிடையாது, அது சினிமா. My whole life is about cinema. எனக்கு வேற பிசினஸ் எல்லாம் கிடையாது. லைக் வேற ஏதோ ஒரு சம்பாதிக்கிறது இதுலயே போட்டுருவீங்க? ஆமா. I mean I don't have any other investment or business or anything. Only cinema தான் எனக்கு, you know. எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு அண்ட் ஐம் ப்ரவுட் தட் இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனி சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஆக்சுவலி திருப்பி சினிமாவில் தான் வருது. ஆஸ் அன் ஆக்டர் ஐ எம் பெய்ட். நான் இப்போ வீடு வைக்கிறது, வண்டி வாங்குறதுல அந்த பணம் தான். இந்த கம்பெனி இன்கம் இஸ் ஃபுல்லி புட் பேக் இன் டு சினிமா. எனக்கு சினிமா தான். அண்ட் த திங் இஸ் யூ ஷுட் நாட் ஃபூல் யுவர் செல்ஃப் இன் டு பிலீவிங் தட் யூ கேன் ஸ்டாப் லேர்னிங் சினிமா. அது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி, யூனோ. ஐ ஜஸ்ட் ஹோப், யூனோ, ஐ நெவர் ஸ்டாப் லேர்னிங் அண்ட் இட் இஸ் வெரி வெரி நியூ. நான் வந்து இப்போ டெக்னிக்கலாக மட்டும் சொல்லலை. சினிமா இஸ் அபவுட் டெல்லிங் அ ஸ்டோரி தான். இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டில் படித்தேன், அந்த டோர் திறந்து அந்த ரூமுக்குள்ளே ஒரு ஆள்
போற ஒரு ஷாட். ஓகே, இப்போ ஆஸ் அ டைரக்டர் யூ கீப் அ கேமரா ஹியர் அண்ட் somebody opens the door and he walks in. அது ஒரு கதை. அதுவே கேமரா வெளியில வச்சு அந்த ஆள் டோர் திறந்து ரூமுக்குள்ள போனா அது இன்னொரு கதை. ஸோ அதுல எந்த கதை தான் கரெக்ட் கதை இந்த சினிமாவுக்குங்கிறது சூஸ் பண்றது தான் ஒரு டைரக்டரோட டேலண்ட் இல்ல. ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு பி அப்சர்வன்ட், யூ ஹேவ் டு ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதில் தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் லேர்னிங் தட். ஐடியலி இப்போ ஒரு ஆக்டர் இருக்குல்ல, ஐடியலி ஒரு ஆனஸ்ட் ஆக்டருக்கு வந்து இந்த லென்ஸ் லைட் அது இது எல்லாமே ஹி ஷுட் நாட் பி அவேர் அட் ஆல். வந்து நடிச்சிடணும். லைட் எங்க இருக்கு, கேமரா எங்க இருக்கு, கேமரா எப்படி மூவ் ஆகுது, என்ன லென்ஸ் போட்டிருக்கு, அதெல்லாம் வந்து உங்க விஷயமே கிடையாது. யூ ஷுட் நாட் பி அவேர் ஆஃப் இட் அட் ஆல். Unfortunately, I am. எனக்கு அது வந்து I cannot forget it. When I walk into a frame, I sort of immediately sort of realize, okay, அங்க கேமரா கீ லைட் எங்க இருக்கு, ஃபில் இங்க இருக்கு. So I cannot forget it. First love இல்லையா, அதனால அது. So அது forget பண்ண முடியலங்கிறதுனால I decided, okay, anyway it's going to be there. So then let me try and use it to my advantage. Okay. So now cameramen love me because I will come and exactly perform, for their lighting. I know how to manipulate my movement for the movement that they have choreographed and all that. But that is not cinema. Don't fool yourself into believing that if you want to be a good director, lens பத்தி கத்துக்கணும், கேமரா பத்தி கத்துக்கணும், அதெல்லாம் விஷயமே கிடையாது. If you want to be a good director, you need to know how to tell the story you want to tell. End of the story. அவ்வளவுதான். That's it. அதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. Nice. Thank you so much, sir. Thank you. It was wonderful talking to you. And தமிழ் சினிமா வந்து உங்களோட படங்களை பார்த்துட்டு இருந்தாலும் மிஸ் பண்றாங்க ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிம். கண்டிப்பா it's been almost, I think காவிய தெலுங்கு அப்புறம் நீங்க பண்ணல தமிழ். ஆமா, I would love to do a Tamil film. It's just every time I come here I realize how much Tamil cinema has given me. நான் பண்ண எல்லா தமிழ் படத்துலயும் வந்து it's been special. People have spoken about it. The last Tamil film I did, I won the state award from Tamil Nadu government. So little only I've done Tamil, but Tamil cinema has given me so much. I owe it back to Tamil cinema. I would love to work in Tamil again. Hopefully, I will be able to do something soon. ரஜினி சார் சொன்னீங்களே ஒன்று இருக்குன்னு, மேபி அதெல்லாம் பெருசு சார். ஐயோ, ரஜினி சார்ல வந்து அதுக்கு I have to first convince myself that I am good enough to do that. So we hope so, sir. So wish to see you soon. Thank you so much. Yes, thank you. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை.